ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த். மது அருந்ததில் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும்.
எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமாகி இப்படி முதலிரவு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னடி படிக்காம மேல பாத்துட்டு இருக்க? இது எப்படி? நான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால தொல்லை அதிகமா இருக்கடா. யாரு நீயா? அட கடவுளே, காமெடி பண்ணாதடா. டேய், எத்தனை பொம்பளை பிள்ளைங்க என்ன லவ் பண்றாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அவங்க பாசம் தான் உன் கண்ணை ரெண்டும் அடிக்கடி வீங்கி போய் கிடக்குது. அதோ அந்த பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு ரொம்ப நாளா என்ன பாக்குறாடா. ஏய், அந்த பொண்ணோட அப்பன் கறிக்கடை வச்சிருக்கான். உன்னை பார்த்தா எருமக்கடா மாதிரி தெரியுது, அதான் உன்னை பாக்குறா. டேய், ஏன் விஷயத்தை விடு. ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கியா? மாப்பிள்ள, நான் பார்க்காத ஒரு பொண்ணை தான் காதலிக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அடிக்கடி தெரியாத நம்பருக்கெல்லாம் மிஸ் கால் கொடுத்துட்டு இருக்க. அண்ணே, மிஸ்ரி கால்னால எவ்வளவு லவ் சக்சஸ் ஆயிருக்கு தெரியுமா? ஆமாமா, எப்ப நடக்க போகுதுன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏய் சிவா, எங்க போயிட்டு வர? பெரிய ஆளு நினைப்பு. இந்த பிடிவாதக்காரங்கிட்ட என்னத்த போய் பேசுறது? பாரு, என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஏய், எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா நான் உனக்கு சரியான ஆள் இல்லை. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால என்னை விட்டுரு. நீ இப்படி சொன்னா உன்னை நான் விட்டுருவனா? விடவே மாட்டேன். ஐ லவ் யூ. ஆமா கார்த்தி, நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னா? மச்சான், வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நல்ல வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள வராதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அனாதையா பிறந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சுடா. டேய், இனிமே அனாதகனாதுன்னு சொன்ன அவ்வளவுதான். நாங்களால உனக்கு அடிச்சு மூஞ்சில உடைச்சிருவேன். அட விடு மாப்ள, அடுத்த வழி என்னன்னு பாரு. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். அதுக்கு பணம் வேண்டாமா? உங்க அப்பா ரிட்டையர்ட் தகசிதாரு துட்டு தருவாரா? துட்டு தருவாரா? நினைச்சு கூட பார்க்க வேணாம், கண்டிப்பா தர மாட்டேன். மாப்ள கவலைப்படாதடா, வட்டிக்கு பணம் வாங்கியாவது பிசினஸ் பண்ணி உங்க அப்பன் கண் முன்னாடியே வாழ்ந்து காட்டணும்டா. ஏண்டா அந்தோணி, உங்க அப்பாட்ட பணம் கிடைக்குமாடா? பணம்லாம் இல்ல, அட்வைஸ் தான். அதுவும் கடவுள் பேர்ல. கழுத்து அறுத்துருவாரா, உனக்கே தெரியுமே. சரி, இப்ப என்ன பண்றது? வட்டிக்கு பணம் வாங்கலாம். நம்மளை நம்பி யார் தருவா? சொத்து பத்திரமெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வட்டிக்கார முருகன் அவனை புகழ்ந்து பேசினா எவ்வளவு வேணாலும் கொடுப்பான். அதுக்கு என்ன, புகழ்ந்துட்டா போச்சு. சரி, அந்த வேலையை பார்க்கலாம். பிரச்சனை காலங்காத்தா வந்து கூட்டம் வாங்கி நிக்கிறீங்க? அண்ணே, என் பொண்ணு கல்யாணம், வட்டிக்கு கொஞ்சம் பணம் வேணும்.
கேட்கும் போது பணிவா கேளுங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் தெனாவட்டா பதில் சொல்லுங்க. டேய், உன்ன ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா இங்க வந்து நிக்கிற? ஒரு மாசமா வேலை இல்லைன்னு. வேலை இல்லையா? 2 மாசமா வட்டியும் இல்ல முதலும் இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் முருகன், கொன்னே போட்டுருவேன். டேய் மாப்ள, கேட்டிங்களா? அந்த ஆள் பெரிய 7.5 பிடிச்சவன்டா. டேய், அந்த ஆள் தான் 7.5 பிடிச்சவனா? நான் அதை விட மோசமானவன். பார்க்கலாமா? மாப்ள பேசாம இருடா. நாம என்ன பிரச்சனைக்கா வந்திருக்கோம்? வணக்கண்ணே. யார் அது? தாசில்தார் புள்ளையா? வாப்பா. ஐயா, சின்ன பிரச்சனை. வாப்பா, உள்ள இருந்து பேசலாம். வாப்பா வா. சொல்றா டேய். வலிவுட். டேய் மாப்ள, வாடா போலாம். டேய், நீங்க போங்கடா. எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல. நான் வெளியே வெயிட் பண்றேன். போ. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல். அதெல்லாம் வேண்டாண்ணே. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? உங்க அப்பா எவ்வளவோ உதவி பண்ணிருக்காருல, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதை விடுப்பா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா தான் இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. தாசில்தார் பிள்ளைக்கு பணம் எதுக்குப்பா? சொந்தமா கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னப்பா, உங்க அப்பா கிட்ட இல்லாத பணமா? அது வந்து அப்பா கிட்ட பணம் வாங்கி பண்றதை விட சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறான். நல்ல விஷயம்தான்ப்பா. நானும் வாழ்க்கையில சொந்தமா தொழில் தொடங்கிதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதானே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் மனசு வச்சா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடகு வைக்கிற மாதிரி சொத்து பத்தி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைண்ணே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வட்டி பணமெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். பண விஷயம்ப்பா. எந்த நம்பிக்கையில் உனக்கு பணத்தை கொடுக்கறது? அண்ணே ப்ளீஸ்ண்ணே. சாரி தம்பி, பணம் எல்லாம் தர முடியாது. எந்திரடா. என்னமோ அண்ணன் தெய்வம் மாதிரின்னு சொன்ன. நேத்து கூட கனவுல வந்து எனக்கு பணம் கொடுத்து தொழில் தொடங்கி நான் பெரிய ஆளாயிட்டேன்னு சொன்ன. பாத்தியா இப்ப என்ன சொல்றாருன்னு? நீ சொன்னது சரிதான். சரிண்ணே, வர்றேன். வரண்ணே. இரு, தாசில்தார் புள்ள வந்து கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா கர்த்தி, என்ன கனவு கண்ட? சொல்லு. சொல்லுடா. அண்ணே, சாமி ரூபத்துல வந்து எனக்கு பணம் கொடுத்து என் வாழ்க்கையில ஒளி விளக்கேத்தி வச்ச மாதிரி கனவு கண்டனே. அண்ணே அண்ணே அண்ணே, என்னப்பா, பணத்தை வாங்கிட்டு போப்பா. ஆனா வட்டி பணம் கரெக்டா வந்துடணும். நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் முருகன். ஊர்க்காரன். எனக்கு தெரியாதா? தெய்வம் மாதிரி அண்ணன். நீங்க செய்த உதவிய மறக்கவே மாட்டேன். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுனே. மாச வட்டி 5000 ரூபாய் கரெக்டா கட்டிடணும். சரி சரி, நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றிங்கண்ணே. வரேன். இல்லைங்க, நான் யாரு தெரியுமா? தெரியும்ண்ணே. நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் முருகன். எத்தனை மணிக்கு முருகன் வருவாரு? 10 மணிக்கு வரதா சொல்லியிருக்காரு. கார்த்தி எங்க? அவன் கோயிலுக்கு போயிருக்கான். இப்ப வந்துருவான். என்னடா கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? சரி, அதை விடு. முருகன் வரலையா? இப்ப வந்துருவாரு மாப்ள. ஓகே, மத்ததெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஏண்டா கருப்பு, கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறேன்னு கடன் வாங்கிட்டு துணிக்கடை வச்சிருக்கா? கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறதுக்கு பணம் பத்தல, அதான் துணிக்கடை வச்சிருக்கா. அப்படியா? சரி, வந்து தொலை. டேய், முருகன் வந்துட்டாரா? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம ஏரியால புதுசா ஒரு துணிக்கடைய நம்ம தம்பிங்க சிவா, கார்த்தி, அந்தோனி அப்புறம் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம மக்களுக்காக குறைஞ்ச விலையில நல்ல தரமான துணிக்கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த துணிக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் பணம் கொடுத்திருக்கேன். நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா மாப்ள, அவனே புகழ்ந்து பேசுறான். என்னமோ சும்மா கொடுத்த மாதிரி பேசுறான். வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு வாயப்பாரு. எங்கேயும் பிசினஸ் தாண்டா பாக்குறான். நான் செய்யற உதவிய இந்த ஊர் சனங்கள் எல்லாம் பார்த்து அநியாயமா வட்டி வாங்குறதா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் செய்யற இந்த உதவி ஒரு சவுக்கடி. ஆமா ஆமா.
என்னோட எல்லா ஒத்துழைப்பும் இந்த தம்பிகளுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த துணிக்கடைய ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு பெருமை கொள்கிறேன். என்னம்மா பேரு? சுப்ரியா. அழகான பேரு. ஹாய் டாட், குட் மார்னிங். கார்த்தி, பால் குடிச்சிட்டு போப்பா. வேண்டாமா, முக்கியமான வேலை இருக்கு. சுடிதார் எடுத்து போடுங்க. புது மாடல் சுடி எடுத்து போடுங்க சார். ஓ, தாராளமா பார்க்கலாமே. எவ்வளவு தேவைனாலும் எடுத்துக்கோங்க. உங்க கலருக்கு இது நல்ல எடுப்பா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற எடுத்து தரேன். அதை எடுங்க, வேற கலர் எடுத்து போடுங்க. கடை ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆச்சு. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு நீங்க கஸ்டமர் மட்டும் இல்ல, கடவுள் மாதிரி. துணியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இவங்களும் போயிட்டாங்களா? ஒரு கஸ்டமர் கூட வர்றது இல்லடா. வாங்கி வச்ச பொருள் அப்படியே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. முருகனுக்கு வட்டி பணத்தை எப்படி கொடுக்கறது? டேட் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஏதாவது பொருளை வித்து என்ன விற்கிறது? உன் கிட்னியா? இல்லடா, நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் மச்சி. என்கிட்ட 3000 தான் இருக்கு. லாரி வேற சரியா ஓடுறது இல்ல. உன்ன மாதிரி லாரி ஓட்டி பொழைச்சா நல்லதா இருக்கும். அதெல்லாம் உங்களால முடியாது. நான் ஒன்னும் தண்ணி லாரி ஓட்டல, ஸ்பிரிட் லாரிடா. அது ரொம்ப ஆபத்து. போலீஸ் பிடிச்சா என்ன ஆகுறது? டேய், போலீஸா? நான் ஒத்த ஆளு. எனக்கு என்ன குடும்பமா குட்டியா? அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன மாப்ள, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? நாங்கள கூட இல்லையா? அதை விடு மாப்ள, ஆக வேண்டிய காரியத்தை பாரு. டேய் மாப்ள, அங்க பாரா, முருகன் வராரு. யாரு? அண்ணனா? வாங்க வாங்க. போன வாரம் அங்க வந்து பாப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க போல. வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. அதான் நான் வந்துட்டேன்ல. பணத்தை கொடுங்க, அங்க வந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. டேய் சிவா, அந்த பணத்தை குடுறா. இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு. அடுத்த தடவை நானே வந்து கொடுத்துறேன். என்னடா அது? கரெக்டா கொடுத்துறணும் தம்பி. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்னை பத்தி தெரியல. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். புரிஞ்சுக்கோ. பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குனே, அதான் நீங்களே பாக்குறீங்கல்ல. அது என்னோட பிரச்சனை இல்ல. எனக்கு வட்டி தான் முக்கியம். தெரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லாதீங்கண்ணா. தினமும் ராத்திரி கனவுல தெய்வம் மாதிரி நீங்க தான் வர்றீங்க. என்னடா? சரி சரி, சீக்கிரமா வட்டி பணத்தை கொடுக்க பாருங்க, நான் வரேன். சரிண்ணா. அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. கடவுள் தான் காப்பாத்தினாரு. ஒரு நாயகன் உதயமாக. சிவா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன வேணும் உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுற? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பின்னாடி வராதுன்னு. அப்படியே வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சிவா, உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த பாசம் நேசம் எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். அவன் ஒரு முரட. உனக்கு வேற வேலையே இல்லையா? உன் மேல அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் தான் எனக்கு வேணும். எங்க இருக்கா? அசம்மா மாட்டிக்கிட்டியா? செல்லம்.
ஏய் நீ எதுக்கு வந்த? அது வந்து உங்களுக்கு காய்ச்சல் போயிடுச்சா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அதுக்காக மேல வருவியா? கீழே பார்த்தேன், இல்ல அதான் மேல வந்தேன். அதுக்கே கோவப்படுறீங்க? நாம இன்னைக்கு இருந்தாலும் ஒன்ன வாழ வேண்டிய இடம் தானே. நீ முதல்ல வெளியில போ. போறேன். அதுக்கு முன்னாடி ஏய் என்னோடு நீ வாழ உன்னோடு நான் வாழ்வேன். உள்ளங்கள் ஒன்றாக வாவா, கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக என்றென்றும் வாழ்வோமே வாவா. தினம் உன்னை பார்க்கையில் மனம் பித்தாய் போகுமே, கொஞ்சி பேசவே அன்பேவா. இனி நீதானே என் அன்பே, நெஞ்சுக்குள்ளே என் உயிராக நீ வாழ்கவே. என்னோடு நீ வாழ உன்னோடு நான் வாழ்வேன். உள்ளங்கள் ஒன்றாக வாவா, கண்ணாக உயிருக்கு உயிராக என்றென்றும் வாழ்வோமே வாவா. காதல் கொண்டாயே, நெஞ்சுக்குள்ளே வந்தாயே, என் உயிரை என்னில் வாழ்கின்றாயே. சோலையில பூக்கள் பூத்திடுமே, வாசன வந்தாயே, சுவாசமென என்னில் கரிந்தாயே. வீணையாகி ராகமாகி வானிலாவின் வண்ணமாகி ஆசையோடு நேசமாகி வந்தாய் நீயே. என்னுள்ளே உயிராக நீ வா, என்னோடு நீ வாழ உன்னோடு நான் வாழ்வேன். உள்ளங்கள் ஒன்றாக வாவா, கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக என்றென்றும் வாழ்வோமே வாவா. அண்ணாச்சி வணக்கம். சரக்கு தானே, எல்லாம் பக்காவா வந்து சேரும். சொல்றது யாருன்னு தெரியுமில்ல, சரக்கு சரவண. என்னம்மா காலேஜெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ஆமாப்பா. உன்னை பொண்ணு பார்க்க வந்த பையன்கிட்ட நீ அடக்க ஒதுக்குமா நின்னுன்னு புரோக்கர் சேவியர் சொன்னா. நான் நம்பல. எனக்கு தெரியாதா அம்மாளை பத்தி? இல்லப்பா, நான் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றேன். அது நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்கு பிறகு சொல்றேன்.
எனக்கு தெரியாம என்னம்மா உனக்கு பெரிய விஷயம்? பரீட்சை ஏதாவதா? இருக்குப்பா, பெரிய பரீட்சை. என்னடா அவ்வளவு பெரிய பரீட்சை? இந்த 21ஆம் நூற்றாண்டுல பாடமெல்லாம் மாறி போச்சுப்பா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அந்த காலத்துல அப்பா அம்மா சொல்றத பசங்க கேட்பாங்க. ஆனா இந்த காலத்துல பசங்க சொல்றத அப்பா அம்மா கேட்க வேண்டிய சூழ்நிலை. போ போ போ, உள்ள டீ போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. யார் அது போன்ல? அது வந்து என்னோட புது லவர்ரா. இன்னும் நீ அந்த பழக்கத்தை விடவே இல்லையா? பாக்குற கிளவி பொட்டச்சின்னு எல்லாத்தையும் காதலிச்சுக்கிட்டே இரு. இல்ல சிவா, இது உண்மையான காதல் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பின்ன அது அவளுக்கு கண்ணு தெரியான்னு சொன்னாடா. அங்கிள். என்ன கார்த்தி, எப்படி இருக்க? அப்பா தாசில்தார் நல்லா இருக்காரா? கொஞ்ச நாளா உன்னை பார்க்கவே முடியலையே. நான் நல்லா தான் இருக்கேன், அப்பாவும் நல்லா தான் இருக்காரு. கெட்ட வழியெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்துல நல்ல வழிக்கு வாங்க. நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நிறுத்துங்கப்பா. பிசாசு தான் உன்னை இப்படி பேச வைக்குது. நீ வேண்டிக்கோ. அப்பா போப்பா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமா. உங்க அப்பாவை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மாப்ள. அப்பாவை கூட பொறுத்துக்கலாம், நீ படுத்து தூங்கு. நாளைக்கு சிவாவை கூப்பிட்டு கருப்பண்ணனை பார்க்க போகணும். நீ செல்போன் அலாரம் வை. மாப்ள, அது வந்து அலாரம் வைக்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லடா. என்னடா சொல்ற? அலாரம் வைக்கிறதுக்கு எதுக்குடா பேலன்ஸ்? நீ படுத்து தூங்கு. உன்னோட போனுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஏன் லேட்டு? சாரி, காலையில நான் பிஸியா இருந்தேன். அதை விடுங்க. இது வரைக்கும் நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. நம்ம பேரை சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? எதுக்கு ரிஸ்க்? ஹலோ, என்ன பேச்ச காணோம்? அது வந்து சிக்னல் கிடைக்கல. ஓ அப்படியா? உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு சிவா. சிவாவா? நல்ல பேரு. உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்களுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை ஃபுல்லா எனக்காக வேண்டிக்க நீ இருக்க இல்லையா, அது போதும். ஆமா, நம்ம எப்ப நேர்ல பாக்குறது? நாம எப்ப நேர்ல பாக்கணுங்கிறத நான் சொல்றேன். பார்க்காம லவ் பண்றதுலயும் ஒரு கிக் இருக்கு இல்லையா? அப்படியா? ரொம்ப நேரமாச்சு, நான் வச்சிட்டுமா? ஓகே ஓகே, நாளைக்கு கூப்பிடு. குட் நைட் செல்லம். பாய். ஓகே பாய். யாருக்கிட்டடா பேசுற? ராக்கோலி மாதிரி சுத்தாம பேசாம தூங்குடா. கொசுக்கடி வேற தாங்க முடியல. டேய் குடுறாத. டேய் ஏமா, ஐயோ. ஐயப்பா சாமி. வணக்கம் சாமி. ஐயோ, ஊதா கலர் ரிப்பன். ஐயோ இவனா? எதுவும் பண்ணிடாத. நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. உன் காலை வெட்டி நாய்க்கு போட போறேன். அப்படி எதுவும் பண்ணிடாதே. என்னால பஸ்ல கூட ஏற முடியாதுன்னு. ஏன்டா அழுகுற? எங்கடா அவன் ஃப்ரெண்ட் கார்த்தி? அவன் சிவாவை பார்க்க போயிருக்கானே. ஏற வண்டியில. அண்ணே அடிக்காதடா. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னடா அந்தோனியை பாத்தியா? இல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமாடா, ஒரு லோடு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போனா போதும். நீ செய்யற வேலையை முதல்ல நிறுத்து. நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் முதலாளி உன்னை கண்டுக்கவே மாட்டான். எவ்வளவு ஆபத்தான வேலை தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் ஒருத்தன் தானே. அப்ப சாந்தினி? அப்படி கேளுங்க. இவரை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க? உன்னை இங்க யார் வர சொன்னா? உங்ககிட்ட வர்றதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? ஐயோ
அன்னிக்குட்டி மாதிரி ஏண்டா கார்த்தி என்ன ஏமாத்த பாக்குறியா? இல்லண்ணே, நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். என்னடா சிவா? ஆமாமா. ஏய், சொன்னதெல்லாம் போதும், நிறுத்து. முதல்ல பணத்தை எடுடா. உள்ள வாங்க. அண்ணனுக்கு டீ குடுமா. இங்க வந்திருக்க நம்ம கடவுள். இப்ப கொண்டு வரேண்ணா. அட டீ கீழே ஒண்ணும் வேணாம்ப்பா, முதல்ல என் பணம். அது என்னாச்சு? அண்ணே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேனே. என்ன பேங்க் எது கொள்ளையடிக்க போறியா? அண்ணே, ஒரு சில நேரம் தமாஸ் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கீங்கண்ணே. என்னடா அந்தோனி? ஆமா ஆமா. விஷயத்தை சொல்றா. அண்ணனு குடுமா. இந்தாங்க. யார் அந்த பொண்ணு? நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டீ ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ணே, இப்ப அந்தோனி விட்டுட்டு போங்கண்ணே. நாளைக்கு போன் பண்ணி நானே நேர்ல வந்து பணத்தை கொடுத்துறேன். டேய் கார்த்திக், நான் உனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். என்ன தெரியல உனக்கு? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் முருகன். எறா வண்டியா இந்தா. நில்றா வண்டி. டேய் நிப்பாட்றா. சரக்க கடத்திட்டு போனான்னு சிவாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. இந்த வேலை வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டானா? பேசிட்டுக்கு நேரம் இல்ல, வாங்க கிளம்பலாம். என்ன வேணும்? ஐயாவை பார்க்கணும். யாருடா நீங்க? நாங்க சிவாவோட கூட்டாளிங்க. சிவாவா? யாருடா சிவா? உங்க லாரி டிரைவர் சிவா. லாரியா? எந்த லாரி? எந்த சிவா? எனக்கு லாரியும் தெரியாது, சிவாவும் தெரியாது. நேத்து போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த சிவா. போலீஸா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. போயா போயா வெளிய. டேய், நம்மள ஏமாத்த பாக்குறாரா? நம்ம கிட்ட பொய் சொல்றாரா? ஏய், ஏண்டா என்ன பண்ற? வாடா. அதனால சிவாவை ஏமாத்திட்டான். இதனுக்கு முன்னாலே தெரியும்டா, அவ ஒரு முட்டாள். அதனாலதான் ஏமாந்துட்டான். நம்ம நினைச்ச மாதிரி வண்டி அவன் பேர்ல இருக்காது. சிவா வகையா சிக்கிக்கிட்டா மாப்ள. இப்ப என்ன பண்றது? நம்ம முருகனை பார்க்கலாமா? பார்த்தா கண்டிப்பா அவனால உதவி செய்ய முடியும். யாரா இந்த நேரத்துல? வணக்கம்ண்ணே. பாருங்க. என்னடா கார்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. ஆமா கார்த்தி, உன் கூட ஒரு தருப்பானே கருப்புன்னு, அவன் எங்கடா? எங்க கூட தான் இருந்தா, ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியில போயிருக்கான். என்ன கார்த்தி, பணம் ரெடியா? இல்லண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைடா? இது சாதாரண பிரச்சனை இல்ல, ஸ்பிரிட். கொஞ்ச நாள் உள்ள இருந்துதான் ஆகணும். எனக்காக ஏதாவது செய்யணும். எம்எல்ஏ சீனிவாசன் என்னோட ஃப்ரெண்டு. நான் அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யாதேன்னு. ஏதாவது சொன்னா அனாதேன்னு சொல்றது. டேய், இந்த முருகன் இருந்ததுனால தப்பிச்ச. ஆனா எப்பவும் இந்த முருகன் இருப்பான்னு நினைக்காத, புரிஞ்சுதா? எதுக்கு நம்ம அவனை தடுக்கணும்? போய் தொலையட்டும். என்ன சொன்னாலும் அவனும் அவன் சரவண முதலாளியும். இப்ப என்னாச்சு? அந்த ஆளு உன்னை காப்பாத்தினா? டேய் சிவா, நீ என் கூட வாடா, நான் உனக்கு நிறைய வேலை வாங்கி தரேன். டேய், முதல்ல நீ உன் வாழ்க்கையை வாழ பாடுறா, அப்புறம் போடு இந்த டைலாக் எல்லாம். டேய், இந்த முருகன் உனக்கு தெரியும்ல? இந்த முருகன் வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சிவா, சிவா, எதுக்கு இங்க வந்த? உங்களை போலீஸ் பிடிச்சதா கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு என்ன? ஏன் எப்ப பார்த்தாலும் வெறுப்பாவே பேசுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? உன் சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க? போலீஸ் ஒன்னு ரொம்ப அடிச்சாங்க. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? முதல்ல இந்த இடத்த விட்டு போ. ஏன் இப்படி பேசுறீங்க? போடி போ.
என்ன சிவா, என்ன மறந்துட்டியா? சாச்சா, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? சிவா, நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்? அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ஷாலினி. கூடி சீக்கிரம் சந்திச்சலாம்டா தங்கம். அவன் பண்ற வேலையை பாரு. ஆமா சிவா, என்ன நேர்ல பாக்கும்போது உன் முடிவை மாத்திப்பியா? என்ன முடிவு சொல்லு பார்க்கலாம். அது பெரிய விஷயம். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டு வேற பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாம இன்னும் நேர்லயே பார்க்கல. பார்க்கும்போது என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? உண்மை சொல்லணும்னா ஆரம்பத்துல உன்னை டைம் பாஸா தான் நினைச்சேன். ஆனா உங்களோட பேச பேச நான் இப்போ உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். நிஜமா? நிஜமா தான், ஆண்டவ மேல சத்தியம். டேய், பேசுனது போதும், வாடா. இது வர்றேன். அப்புறம் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. வச்சிட்டுமா செல்லம்? ஓகே, பாய். தம்பிகளா, சௌக்கியமா? என்ன விஷயமா நீ வர சொன்னீங்க? நாங்க ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு இருக்கோம். நல்ல விஷயம் தானே அண்ணே, அதுல நீங்க நடிக்கணும். அதுக்குண்ணே நடிச்சிடலாம். நான் நாடகத்துல நடிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு பணம் வேணுமே. எனக்கு எதுக்குடா பணம் எல்லாம்? நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன். முதல்ல என்கிட்ட வாங்கின பணத்தை நீங்க திருப்பி கொடுங்க. அப்படி இல்லைண்ணே, இந்த படத்துக்கு ப்ரொடியூசரே நீங்க தானே. அட கடவுளே, என்ன நீங்க திருப்பி என்ன குளிக்குள்ள தள்ள போறீங்களா? என்னால முடியாதுப்பா. ஆளை விடுங்க சாமிகளா. இல்லைங்கண்ணே, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. எப்பயும் நீங்க வட்டிக்காரனா இருந்தா போதுமா? இப்படியே வாழ்ந்து என்னென்ன பிரயோஜனம்? நீங்க வட்டிக்காரன்னு சொல்லி யாரும் பொண்ணு கூட கொடுக்கல. அது அதான் சொல்றேன், சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுங்க. குஞ்சுமோன் போட்டோ பாத்திருக்கீங்களா? எந்த குஞ்சுமோன்? அண்ணே, கேட்டி குஞ்சுமோன் உங்களுக்கு தெரியாதா? ஜென்டில்மேன் காதலன் படம் எடுத்தாரு அவர்தான். வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், பெரிய மீச, ஸ்டைலா இருப்பாரு. அண்ணன் அவர் மாதிரி வர வேண்டாமா? அண்ணே அண்ணே அண்ணன் ப்ரொடியூசரானா அண்ணனை சுத்தி நிறைய ரசிகர் கூட்டம் தான். காரு, பணம், பெரிய வீடு, அழகான பொண்ணுங்கள் எல்லாம் அண்ணனை கல்யாணம் பண்ணு சொல்லி சுத்தி சுத்தி வருவாங்க. பிறகு நம்ம முருகனை யாரு? நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அண்ணன் சும்மா நின்னாலே போதும். என்ன செய்யணும்? ஏய் சிவா, சொல்றா. அண்ணே, நீங்க சம்மதிக்கணும். சரி, நம்ம லாரி எல்லாமே போலீஸ் செக் பண்ணுது. ஒரு லோடு கூட இங்க இருந்து பாஸ் பண்ண முடியாம இருக்கு. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம சிவா நம்மளை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்றான் போல இருக்கு. அவனை நாம சும்மா விட்டது தப்பா போச்சுடா. சரி, நான் யோசனை பண்றேன். செல்வா, நீ ஒண்ணு செய். நம்ம லோடெல்லாம் கோடவுன்ல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிரு. சரிண்ணே, அப்படி சரிண்ணே. ஏய் சும்மா என்னடா பேசிட்டு இருக்க? நீ எவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் எங்க போறது இருக்கட்டும். இந்த படத்துக்கு நான் ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வரேன்னு சொன்னேன். அந்த சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்திருக்கடா. சூப்பர் ஸ்டாரா? யாரா அது? இதோ பாரு. யாரா அவன்? இவனை பார்த்து யாருன்னு கேக்குற? இவன் எவ்வளவு பெரிய படங்கள் நடிச்சுக்க தெரியுமா? ஆமா, நீங்க எந்த படத்துல நடிச்சிருக்க? அண்ணே, அங்கடுத்து படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். அந்த படத்துல அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. ஐயே, இருக்காது. எந்த ஊரு? இட்டமொழிண்ணே. ஊர்ல சொத்து பொத்து வாய்க்க வர பதம் இருக்கா? அது இருந்தா நீங்க இலங்கை வாரிய. என் காலை பாருங்கடே, வெரிகோஸ் நோயா. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா இந்த நோய் வரன்னு டாக்டர் சொன்னாரு. அது நீயா? ஆமாண்ணே. இந்த நமக்கு எதுக்கு? அப்படி சொல்லாதீங்க சார். சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு சார். என் உருவத்தை பார்த்து என்னை யாருமே டைரக்டரை ஏற்றுக்கிற மாட்டாங்க சார். தயவு செஞ்சு உங்க படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரை வாய்ப்பு கொடுங்க சார். டேய், இவன் வேணாடா, போ சொல்றா. இவன் ஒருத்தன். டேய், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? நீங்க பார்த்து எவ்வளவு வேணாலும் போட்டு கொடுங்க சார். அப்படி நான் ஃபிக்ஸ்.
நீ சம்பளம் குறைச்சு கேட்டதுனால இந்த படத்துல நீ அசோசியேட் டைரக்டர். காரணம் இந்த படம் வந்து பெரிய லோ பட்ஜெட் சினிமா. சார் லைட் ஓகேவா? பேனிங் ஓகேவா? டேய் என்ன பண்றா மேல? லைட்ட எனக்கு பிடிக்கலனா மேல இருக்கிற என்ன எப்படி உனக்கு தெரியும்? டேய் லைட்ட நீ சரியா பிடிக்கலனா ஒண்ணே நான் கட் பண்ணி விட்டுருவேன். ஐயோ. ஆமா ஷாலினி, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. பெரிய சினிமாக்காரன் ஆயிட்டீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்தா போதும். நீங்க எழுதின கதைன்னு சொன்னாங்களே, நீங்க பெரிய ரைட்டரா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்தே எழுதுவேன். இது என் வாழ்க்கையில ஒரு பரீட்சை மாதிரி. எல்லாம் சரியாயிடும் சிவா. ஆமா, நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம். நாம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். நான் சொல்றேன். கொடுப்போம். போ முன்னாடி. நான் ப்ரொஃபசர். அண்ணே உங்க Dress சூப்பரா இருக்குண்ணே. ப்ரொடியூசர் இல்லையா? ஸ்டைலா இருக்க வேண்டாமா? எப்படி? சூப்பர்ண்ணே. அப்புறம் ஷூட்டிங்ல நல்லபடி நடந்துட்டு இருக்கா? எந்த குழப்பமும் இல்லாம நடந்துகிட்டு இருக்குண்ணே. சின்ன பட்ஜெட் படம்ல, அதனால வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியலண்ணே. ஐயோ அப்படியா? நீங்க எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கைய முடிச்சிட்டீங்களாடா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, எல்லாம் சரியாயிருண்ணே. ஐயோ. சார் இந்த செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஓகேவான்னு பாருங்க சார். ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்க. சரி சார். டேய் கார்த்தி, இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுனா நான் நடு ரோட்ல தானே நிக்கணும். ஏண்ணே எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? அண்ணே கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விட என்ன, இது போனா இன்னொரு பிசினஸ் இருக்கு. என்னடா சொன்ன? இன்னொரு பிசினஸா? இந்த படம் மட்டும் ஃப்ளாப் ஆச்சுனா உன்னை கொன்னே போட்டுருவேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதான் முருகன், ஞாபகம் வச்சுக்கோ. டேய் அந்தோணி, வாய் மூடி சும்மா இருடா. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. டீ குடிடா. அண்ணன் சீன் தான் நாளைக்கு எடுக்க போறோம். ஸ்டார் ஆயிட்டாருன்னா அண்ணனை பார்க்கவே முடியாது. அண்ணா நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா நல்ல வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருவண்ணா. அண்ணே டேய் கார்த்தி, நீ சொன்னதுக்கு சரியா நடக்குமா? அண்ணா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அப்படி முன்னேறி வந்த எவ்வளவு பேரை கேள்விப்பட்டிருக்கேண்ணா. ஆமாண்ணே, அந்தோனி சொல்றது கரெக்ட் தான். அப்படியா? நீங்க சொன்ன மாதிரி நடந்தா நல்லதுதான். டேய் நீ வா. அவன் மேக்கப் போடும்போது நீ என்ன வெடி பார்த்துருக்க? சேர போடு. முருகண்ணே, நம்ம சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க எங்க கூட வாங்க. தயவு செஞ்சு முட்டாள்தனமா எதுவும் பேசிடாதீங்க. டேய் நான் ஒரு ப்ரொடியூசர் தானே, நான் ஏன் பேசக்கூடாதுடா? பேசலாம், ஆனா முட்டாள்தனமா பேசிடாதீங்க. அப்படின்னா நீயே பேசினா போதும். பணம் தரலன்னு சொல்லி டைரக்டர் சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? பரவாயில்ல, கேமராமேன் இருக்கான்ல, அவன் என் கூட படிச்சவன். அது நம்ம லக்கு. வா நம்ம அங்க போலாம். டேய் நீ எங்கடா முன்னாடி போற? நான் தான் ப்ரொடியூசர், எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க. வடக்கண்ணா சாப்பிட்டு போடா. வேண்டாமா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போடா. அப்பா சொன்னா கேட்கணும்ல, சாப்பிட்டு போ. சினிமா ஷூட்டிங்ல எப்படி நடக்குதுன்னு அப்பா கிட்ட சொல்லுடா. சினிமா ஷூட்டிங் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் கவனமா செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வர்றேன். பாய். சரிப்பா. நீங்க இவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அண்ணன் நல்ல கதை எழுதும். இப்ப எடுக்கிற சினிமா கூட அண்ணன் எழுதின கதை தான். கண்டிப்பா ஜெயிக்கும். எல்லாம் எனக்கு தெரியுமா? கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன கார்த்தி, எல்லாம் இங்க வந்து நிக்கிறீங்க? நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுடா. படத்தோட பட்ஜெட் நாம போட்ட பட்ஜெட்டோட ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் சீன் மட்டும்தான் எடுக்க வேண்டியிருக்கு. 2 பேருக்கு பேமெண்ட் சரியா கொடுக்காதனால இன்னைக்கு வரல. முருகனை பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பட்ஜெட் அதிகமானது காரணம் என்ன? காரணம் வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தடவை எடுக்க வேண்டிய சீனை 46 தடவை எடுத்துக்கிட்டு இருந்தா பின்ன பட்ஜெட் கூடாம என்ன செய்யும்? இந்த ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்து பழக்கம் இருக்குல்ல, நீயே டைரக்ட் பண்ணிருக்கலாமே. ஆமா, இந்த கேமராமேன் எப்படி? அவன் பரவாயில்ல, அந்த டைரக்டர் சொல்ற மாதிரி தானே அவன் பண்ண முடியும். கவலைப்படாதடா, நாம ஏதாவது யோசிக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனை, ஷூட்டிங் பிரேக், எதுவுமே நடக்கல.
எல்லாம் சரியாயிடும், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லலான் இருக்கேன். சொல்லு. இப்ப சொல்ல விரும்பல, நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். எப்ப பார்க்கலாம்? என்ன பார்க்க உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்காதா? இன்னும் 2 நாள்ல உன்னை எங்க நேர்ல பார்க்கலான்னு சொல்றேன். பாய் பாய் செல்லம். இங்கதான் இருக்கியா? நான் போன்ல பேசுறத ஒட்டு கேக்குறியா? ஆமா, அது என்ன பெரிய விஷயம் இல்ல. போன்ல உண்மை அதுன்னு சொன்னியே, அது என்ன? மாப்ள, நான் சொல்றத கேட்டு நீ தப்பா நினைக்க கூடாது. நான் ஏன் மாப்ள உன்னை தப்பா நினைக்க போறேன்? அதுலடா மாப்ள, அவகிட்ட உன் பேரை சொல்லியிருக்கேன். எனக்கு புரியல. மாப்ள, அவகிட்ட என் பேரை சிவான்னு சொல்லியிருக்கேன். அது எதுக்கு? ஏதாவது பிரச்சனை வந்துருந்தாண்டா உன் பேரை சொல்லிட்டேன். அப்புறம் நான் அடி வாங்கினா பரவாயில்லையா? மாப்ள, உன்னை யாரா அடிக்க முடியும்? அது இல்லை மாப்ள, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அது இல்லை மாப்ள, நீயும் நானும் வேற நினைக்கல. அதை விடுறா மாப்ள, பரவாயில்ல. அண்ணே ஃபோன். ஹலோ. ஆமா, நீங்க யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சார். சரி சார். சரவணே, கடவுளே, என்னதான் நடக்க போகுதோ? அவங்க வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பேசி முடிச்சிடலாம். யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? எங்கடா சிவன்? சொல்றா. கையில கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பசங்களோட சேர்ந்து உன் உசிரையும் இழந்துராத. சொல்லு, சிவாங்கன்னு சொல்லு. அவ எனக்கு வேணும். உன் கூட இருக்கிறவன் உனக்கா உயிரை கொடுத்தாலும் அவனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நாங்க நினைச்சா உன்னை போலீஸ்ல மாட்டி விட முடியும். இருந்தாலும் வேண்டான்னு விட்டு வச்சிருக்கோம். சிவா நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிடா. இனிமே என் பின்னாடி வந்தீங்க, உங்களில் ஒருத்தங்க கூட திரும்பி போக மாட்டீங்க. என் நண்பன் கார்த்திய எட்டி உதச்ச அந்த காலை இங்கேயே வெட்டி போட முடியும். இருந்தாலும் விட்டு வைக்கிறேன். போடா. டேய் சிவா, இதோட முடிஞ்சுதுன்னு நினைக்காத. உனக்கு தாய்ப்பால் கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். அதான். ஆனா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்காது. ஏன்னா எதிர நிக்கிறவன் சரக்கு சரவணன்டா. உனக்கு வலிய புரிய வைக்கிறேன். புரியாது. எனக்கு இல்ல, உனக்கு. அதுக்கான புத்தி அதிர்ஷ்டம்லாம் கடவுள் உனக்கு தரல. இனி என் பின்னாடி வந்த நீ இந்த சிவாவை பார்க்க மாட்ட, இன்னொரு சிவாவை பார்க்க வேண்டி வரும். இதோட முடிஞ்சு போச்சு. போடா போ. இப்ப நாங்க போறோம், இனி நாங்க வருவோம். ஆனா இப்படி இருக்காது. $56 அபதேசமா? இந்தாங்க. 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்தா எப்படிமா? ஐயோ சில்ற. என்ன கருப்பண்ணா, புதுசா காசுக்கு சில்லற குடுக்குறீங்க? இது என்ன பழக்கம்? கொடுத்தங்கச்சி. பரவாயில்ல. இல்ல சாந்தினி, நான் எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது வரைக்கும் இந்த அண்ணனோட நல்ல வேஷம் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது புதுசா ஆரம்பிச்ச படம் நின்னு போயிடுச்சு. அது திரும்பி நடக்கணும்னா நீ மனசு வச்சாதான் நடக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தங்கச்சி, கார்த்திகிட்ட இருந்த படம் எல்லாமே போயிடுச்சு. நடிக்க வந்தவங்க பணம் கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது திரும்ப ஆரம்பிக்கணும்னா தயவு வேணும்.
சிவா பேரை சொன்னதான் ஒத்துப்பா. சிவாவை ஹீரோவா நடிக்க சொன்னதுக்கு நான் ஹீரோவா நடிக்கணும்னா சாந்தினிய ஹீரோயினா போட்டா தான் நான் நடிக்க தயார்னு சிவா சொல்லிட்டான். சிவா அப்படி சொன்னாங்களா? ஆமா தங்கச்சி. ஆமா சாந்தினி, சிவா சத்தியமா சொன்னா நீ ஓகேன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு முன்னால 2 பிரச்சனை இருக்கு. அது என்ன? ஒண்ணு எங்க அப்பா சம்மதிக்கணும், இன்னொன்னு சிவா வந்து கூப்பிட்டா தான் நான் வருவேன். உண்மையாவே சிவா சொல்லித்தான் நாங்க வந்து கூப்பிடுறோம். அப்படின்னா சிவா வந்து என்ன பார்க்க சொல்லு. நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சு. இப்ப என்ன பண்றது? உங்களால என் வாழ்க்கையே போச்சு. பணம் மட்டும் இல்ல, மானமும் போச்சு. இந்த படம் மட்டும் முடியலனா உங்க ஒவ்வொருத்தரும் சும்மா விட மாட்டேன்டா. கவலைப்படாதீங்கண்ணே, எப்படியாவது இந்த படத்தை கஷ்டப்பட்டு முடிச்சு பெரிய ஹிட் ஆகி காட்டுறேன். அப்புறம் எதுக்குடா எந்த கருமத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்திருக்க? அந்த இடத்துல சிவாவையும் சாந்தினியும் சந்திக்க வைக்க நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ, அப்ப நீங்களும் இந்த மாமா வேலை பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீ என்னதான் சொல்ல வர்ற? நம்ம சாந்தினி கிட்ட சிவா சொன்னா மட்டும்தான் அவன் நடிப்பா. அப்படியா? அப்படின்னா சாந்தினியை கட் பண்ணிட்டு நயன்தாராவை கூப்பிடலாம். நிஜமாவா? ஆமா ஆமா, சூப்பர் ஐடியா. அப்படின்னா உங்க வீடை வித்துட்டு பணத்தை கொண்டு வாங்க. அப்படின்னா நயன்தாராவை கட் பண்ணிட்டு சாந்தினியை ஹீரோயின் ஆக்கிடலாம். அதுதான் நாங்களும் முதல்ல சொன்னோம். அதுக்கு நான் என்னடா பண்ணணும் சொல்லி தொலைங்கடா. சாந்தினி சினிமா நடிக்கணும்னா சிவா சொல்லணும், இல்லைன்னா அவ நடிக்கவே மாட்டா. ஓ, அவ்வளவுதானா? சாந்தினி வருவா, நீ அங்க போய் நில்லு. சரி. என்ன சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எதா இருந்தாலும் சொல்லு. என்ன சொல்றது? ஓ அப்படியா? என்ன கூப்பிட்டு வச்சு விளையாடுறீங்களா? இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்? உங்களை எல்லாம் நம்பவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு கல் மனசு. நான் என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க உங்க மனசுல உள்ளதை வெளியே சொல்லவே மாட்டீங்க. ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தா நீங்க என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க. ஆனாலும் பரவாயில்ல, என் மேல உங்களுக்கு எப்ப விருப்பம் வருதோ அப்ப வந்து கூப்பிடுங்க. உங்களை மாதிரி எனக்கு கல் மனசெல்லாம் கிடையாது. அப்படின்னா என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா? சாந்தினி, நீ எதிர்பார்க்குற விஷயத்த நான் உங்கள்கிட்ட பேச வரல. நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன். அவன் வேதனைப்படுறத என்னால் தாங்க முடியல. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் ஃப்ரெண்டுக்காக நீ கண்டிப்பாக நடிக்கணும். இப்போ கூட நீங்க என்னை பத்தி நினைக்கல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது நடக்காது. ஏன் நடக்காது? நான் ஒரு அனாதையாக பிறந்து வளர்ந்தவன். என் கேரக்டர் ரொம்ப மோசம். அப்படி என்ன ஒதுக்கலான்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லை சாந்தினி, நான் செய்கிற வேலை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் நடக்கும். ஏய் சிவா, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமே. அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ கூட என்ன ஒதுக்க தான் பார்க்குற? இல்லை சாந்தினி, நீ சின்ன பொண்ணு. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை வாழு. இனிமே இதை பற்றி பேசி என்கிட்ட வராத. இப்படிலாம் பேசி என்னை விட்டு போகலான்னு நினைக்காத. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். தட்டி தட்டி வந்து மனம் பந்தாடுது, இங்கு தாவணியை பார்த்தது ரெண்டானது. தட்டி தட்டி வந்து மனம் பந்தாடுது, இங்கு தாவணியை பார்த்தது ரெண்டானது. தட்டி தட்டி வந்து மனம் பந்தாடுது, இங்கு தாவணியை பார்த்தது ரெண்டானது. கண்ணியர்களாட்டி வீட ஜோரானது, அதை பார்க்க மனம் பத்த வச்சு நீ இறந்து.
செல்ல நில்ல, எங்க போற? சாந்தி அக்காவை பார்க்க போறேன். உள்ள இருக்கா? இது என்ன போனை கொடு. நீ எங்க போற? நான் வந்து சிவாவோட ஷூட்டிங் பார்க்க போறேன். இந்த ஷூட்டிங் கீட்டிங் பார்க்க வேண்டாம், ஒழுங்கா வீட்டுல போயிருந்து படிக்கிற வேலையை பாரு. இல்லப்பா, நான் இதுவரை நான் சொல்லிட்டு இருக்க, நீ திரும்ப எத்து பேசிட்டு இருக்க. இனிமே சிவா ஷூட்டிங் ஏதாச்சும் பார்க்க போன காலை உடைச்சு கையில தந்துருவேன். போடி உள்ள. சாந்தினியும் காணும், அவளை பார்க்க போன அந்தோனியையும் காணும். போச்சு, எல்லாமே போச்சு. என் பணம் மொத்தமும் போச்சு. வண்டி வாடகை கொடுக்கறது கூட என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் கிடையாது. என்னாச்சு மாப்ள? அவ இன்னைக்கு வர மாட்டா மாப்ள. அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? இவனுக்கு அவ தேவையில்லை, அவ வேற எவனையாவது கட்டிட்டு போட்டோம். டேய் சிவா, இதை நீ கேட்டியா இல்லையா? ஆமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? டேய் மாப்ள, அவளை விட்டுறாதடா. உனக்கு ஒரு துணை வேணாமா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இப்படியே இருந்தா போதும். அவ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா தெரியுமா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த காதல் கீதல் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. இவன் எப்பவுமே திருந்தவே மாட்டான். என் பணம் போனது பெருசா தெரியல, உங்களுக்கு காதல தான் பெருசா போச்சு. வாடா அண்ணே, பசிக்குதுண்ணே, ஏதாவது பிரியாணி கிடைக்குமா? வா. காதை கிழிச்சிட்டாரப்பா. யாரு யாரு என்ன என்கிட்ட கொஞ்சம் படம் இல்ல, எழுதி விட்டுருக்க. ஐயா ஐயோ அண்ணா, என்னாச்சு? போங்கடா. டேய் இங்க வாடா, இங்க வாடா. என்ன பாரு, இந்த நிலைமைக்கு நீதானா காரணம் மடையா? சினிமா எடுக்கிறதுக்கு நீதானா ஐடியா கொடுத்து எனக்கு? சினிமா படம் எடுக்கிறோம் வட்டிக்கு காசு கொடுத்திருந்தாலும் 4 காசு சம்பாரிச்சு போயிடலடா. வட்டிக்கு பணம் கொடுக்கறதுல ஒரு வாழ்க்கையா? இந்த மூஞ்சிக்குல வாழ்க்கை தேவையா? அண்ணே, வருத்தப்படாதீங்க. ஒரு சினிமா எடுக்கும்போது நிறைய இடைஞ்சல் வரும், அது தாண்டி தான் சாதிக்க முடியும். உனக்கு எனக்கு எப்பவுமே இடைஞ்சல் தான்டா. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஏண்டா இந்த நிலைமையிலையும் பணம் கேட்கிறியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? சினிமா எடுத்தா பெரிய ஆளா வருவேன்னு சொல்லி எனக்கு ஆசை காட்டி என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் போனதுதான் மிச்சம். என் நிலைமைய பாடுறா, கையில பணம் இல்ல, மோதிரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அண்ணே, நடந்து போச்சு, அதை விடுங்க. இன்னைக்கு நியூ இயர், நம்ம கொண்டாடலாம். நானும் ரெடி. நம்ம சிவாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிரு. இந்த நிலைமையில உங்களுக்கு எல்லாம் நியூ இயர்ரா. ஆனா என் நிலைமைய பாருங்கடா, எனக்கு பவர் கட்டு ஒண்ணுமே பார்க்க முடியலடா. பைத்தியம்டா, பைத்தியம். பாக்கடா. நாம நினைச்சது ஒண்ணா இருக்கு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அண்ணே, உங்களை பார்க்க யாரோ ஜங்ஷன்ல வந்திருக்காங்க. யாரா அது? போலாம் வா.
போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கார்த்தி டேய் கார்த்தி டேய் கண்ணை முழிச்சு பாருடா. சிவாவோட ஃப்ரெண்டு கார்த்தி யாரோ குத்திட்டாங்களா? என்னாச்சு டாக்டர்? சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா. இங்க யார் சிவா? நான் தான் சிஸ்டர். உள்ள போங்க. கார்த்தி கார்த்தி. சிவா, டாக்டர் என்ன சொன்னாரு? நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னா? நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாதடா. எனக்கு தெரியும், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். டேய், உனக்கு ஒன்றும் ஆகாதடா மாப்பிள. டேய் மாப்பிள, நான் உங்களை விட்டு போயிட்டா என் சாலினி, அவளுக்கு என்னை விட்ட வேற யாரும் இல்லடா. அவளை தனியா விட்டுறக்கூடாது. நான் வாழ்ந்த வரைக்கும் யாருக்கு எந்த பிரயோஜனமும் வாழ்ந்துட்டேன். அவகிட்ட கூட பொய் சொல்லிதான் காதலிச்சிருக்கேன். ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிட்டா மற்றவங்க என்ன தப்பா நினைச்ச மாதிரி அவளும் என்ன தப்பா நினைச்சுக்குவா. அதனாலதான் நான் தான் சிவாங்கிற பேர்ல பேசிக்கிட்டு இருந்தேங்கிற விஷயம் அவளுக்கு எந்த சமயத்திலும் தெரியக்கூடாது. எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என் கண்ணு ரெண்டையும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணணும். அண்ணா, கார்த்தி கார்த்தி, இந்த மருந்து உடனே கார்த்தி கார்த்தி, என்ன விட்டு போயிட்டியேடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கார்த்தி, மேலே போவதோ நீயும் வானிலா சென்று சேரவோ தேரன் ராஜகோபுரம் சாயும் தேரிலே உயிர் சாய்ந்ததோ ஈந்ததோ சுவாச தீபமே என்று தீருமோ வேதனை பனிப்பூவே சென்றாய் சுகமாய் தூங்க கண்களிலே காயம் செய்தாய் உயிர் மூச்சுத்தான் போக மின்னலனமாய்ந்து போனாய்
டேய் கார்த்தி நல்லா பாடுறா. நீ போன இடத்துக்கு இவனையும் அனுப்பிச்சு வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். போடா, நீயும் போடா. ஏய் சிவா, என்ன யாருன்னு தெரியுதா? நான் தான் ஷாலினி. சாந்தினி வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். அவ பாவம், உனக்காக அவ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கா. அனாதையா இருக்கிறவள நீ கைவிட்டுறாத. நான் கல்யாணம் பண்ணாம இருப்பேன்னு நீ நினைக்க வேண்டாம். எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்வேன். யார் சிவா இது? நான் சிவாவோட ஃப்ரெண்ட். வா சிவா போலாம். போ. கார்த்தி, ஏய் கார்த்தி, நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. எவ்வளவு சேட்டை பண்றான் பாருங்களேன். என்னங்க இந்த போட்டோ தான் தினம் பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் பாக்குறீங்க? நான் வரட்டுமா? என்னங்க சாப்பிடாம போறீங்க? எனக்கு வேணாம்.